இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 அதில் ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். இந்த ஆக்டை மொத்தமாக 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சாப்டர் 1 and 2 வருது. சாப்டர் 1 வந்துட்டு செக்ஷன் 1 to 4 இருக்குது. செக்ஷன் 1ல் டைட்டில், எக்ஸ்டென்ட், ஜூரிஸ்டிக்ஷன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2 ரிப்பீல் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 3 வந்துட்டு இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ், அந்த ஆக்டுக்குள்ளாடி வர சில டேர்ம்ஸ் எல்லாம் இப்படி தான் டிஃபைன் பண்ணணும், இப்படி தான் மீனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 4ல் வந்துட்டு ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா கொடுத்துருக்காங்க. ஷால் ப்ரிசியூம், மே ப்ரிசியூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அதெல்லாம் இதில் தான் வருது. அடுத்தது சாப்டர் 2. சாப்டர் 2ல் வந்துட்டு ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 5 to 55. செக்ஷன் 5ல் தியரி ஆஃப் ரிலவன்சி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இருக்குல்ல, அதில் ஃபேக்ட்ஸ் அண்ட் இஷ்யூவும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற ரிலவன்ட் ஃபேக்ட்ஸும் மட்டும்தான் நம்ம எடுக்கணும், வேறு எந்த ஃபேக்ட்ஸும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2ல் சாப்டர் 3, 4, 5, 6 வருது. இது மோட் ஆஃப் ப்ரூஃப் பற்றி சொல்லியிருக்காங்க. சாப்டர் 3ல் வந்துட்டு எந்தெந்த ஃபேக்ட்ஸ் ப்ரூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது செக்ஷன் 56 and 57 வருது. செக்ஷன் 58ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த ஃபேக்ட்ஸை ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகிறப்போ கோர்ட் அட்மிட் பண்ணிச்சோ அதையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்டர் 4 அதை எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஓரல் எவிடன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 59ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, டாக்குமெண்ட்டோட கண்டென்ட்ஸை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஓரல் எவிடன்ஸால் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 60ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓரல் எவிடன்ஸ் எப்போவுமே டைரெக்டாக தான் இருக்கணும், ஹியர்சே எவிடன்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாப்டர் 5. இதில் செக்ஷன் 61லேருந்து 90 வரைக்கும் இருக்குது. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ரிலேட்டடாக தான் இந்த இவ்வளோ செக்ஷன்ஸுமே இருக்குது. செக்ஷன் 61 to 66 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டோட கண்டென்ட்ஸை எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 67லேருந்து 78 வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு அது ரிலேட்டடாக உள்ள ப்ரூஃப் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 79 to 90 அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் ப்ரிசம்ஷன் சொல்லியிருக்காங்க. சாப்டர் 6. சாப்டர் 6ல் வந்துட்டு செக்ஷன் 91 to 100 வருது. இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் மோஸ்ட்லி ஓரல் எவிடன்ஸுக்கு முன்னாடி வரும். அதாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. செக்ஷன் 91 and 92 என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அந்த டீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே டாக்குமெண்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் தேவையில்ல, டைரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 93லேருந்து 100 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேட்டன்ட் அண்ட் லேட்டன்ட் ஆம்பிக்விட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ட் 3. பார்ட் 3ல் சாப்டர் 7 to 11 அதில் தான் டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எவிடன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்ட் அந்த எவிடன்ஸோட எஃபெக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. சாப்டர் 7 அதில் செக்ஷன் 101லேருந்து 114 வரைக்கும் வருது. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பற்றி சொல்லியிருக்காங்க இதில். அடுத்து சாப்டர் 8 செக்ஷன் 115லேருந்து 117 வரைக்கும் இதில் எஸ்டோப்பல் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஒருத்தங்க அவங்களோட சொல்லாலேயோ இல்லை செயலாலேயோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொருத்தங்களை நம்ப வச்சுட்டாங்க இதுதான் உண்மைன்னு. அதை வந்து கோர்ட்டில் வந்துட்டு மாற்றி பேசக்கூடாது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 9 இருக்குல்ல, அது செக்ஷன் 118லேருந்து 134 வரைக்கும் வருது. விட்னஸஸோட காம்பிட்டன்சியும் கம்பல்லபிலிட்டி பற்றியும் பேசியிருக்காங்க. செக்ஷன்ஸ் 118 to 120 அதில் வருது. அதில் காம்பிட்டன்சி ஆஃப் விட்னஸஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரைமா ஃபேசி, அதாவது அட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் பார்க்குறப்போ எல்லாருமே காம்பிட்டன்ட்டு தான் டெஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, எக்ஸப்ட் கொஞ்சம் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களால ரேஷ்னலாக புரிஞ்சுக்கிட்டு கேள்விக்கேற்ற பதில் சொல்ல முடியாமல் இருக்கணும். அதாவது மேபி எக்ஸ்ட்ரீம் ஓல்டேஜால் இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்கலாம், இல்லையா ஒரு வேளை மன அளவில் இல்லைன்னா உடம்பளவில் ஏதோ ஒரு நோய் இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு அந்த கேள்வியோட தன்மை புரியாமல் இருக்கணும் அண்ட் அந்த கேள்வியோட தன்மை புரிஞ்சு ஒழுங்காக பதில் சொல்ல முடியாமல் இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க காம்பிட்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க. மிச்சம் எல்லாருமே காம்பிட்டண்ட்டாக தான் இருப்பாங்க.
ஆனால் ஒரு விட்னஸை வந்துட்டு நாம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, கம்பல் பண்ண முடியாது, நீ இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணுன்ட்டு. இதுதான் செக்ஷன் 121லேருந்து 134 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 10 இதில் செக்ஷன் 135லேருந்து 166 வரைக்குமே இருக்குது. இதில் இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 விதமான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸாமினேஷன் இன் சீஃப், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன். ஸோ என்னென்ன கேள்வி எப்பப்போ கேட்கணும், எப்பப்போ கேட்கக்கூடாது, என்னென்ன கேட்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த செக்ஷன்ஸில் தான் சொல்லியிருக்காங்க. சாப்டர் 11 வந்துட்டு செக்ஷன் 167 நம்மளோட கடைசி செக்ஷன். இதில் இம்ப்ராப்பர் அட்மிஷன் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேசிஸில், அதாவது இம்ப்ராப்பர் அட்மிஷனுக்காகவும் ரிஜெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ்க்காகவும் புதிய ட்ரையல் எல்லாம் போக முடியாது. அது எப்போ போக முடியாது அப்படின்னா, கோர்ட்டுக்கே தெரியும், நீங்கள் வந்து இதனால் போனால் கூட வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டை யாராலையுமே மாற்ற முடியாது, ஏன்னா மிச்சம் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ், அதாவது புதிய ட்ரையல் எல்லாம் போக முடியாது. அதுதான் இந்த செக்ஷன், இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க.